எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. நம்ம சேனலும் வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த விட வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி வீடியோ உடனே எடுத்து போடுற காரணம் ஒன்று இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேனே, ஏன்னா டாப்பிக்கில் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன ஃபீலிங் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சில கஷ்டங்களை மறைச்சி தான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது உடனே வந்து நம்ம புதுசாக கோழி வளர்க்கவங்க இதில் கஷ்டம் அதில் கஷ்டம் சொன்னால் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் வர யோசிப்பாங்க. ஒன்று அதுக்காக வந்து நான் ஏமாற்றி வந்து அவங்க உள்ளே வச்சு நான் ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறதில்ல. இருந்தாலும் பயத்தோடு வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தால் அப்படி சொல்கிறது இல்லைங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை, அதாவது விவசாயம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் தெரியும். நிறைய லாபத்தை விட நட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்போ இப்போ இதை பண்ணுறீங்க அப்படின்னா, மனசுக்கு இதமான ஒரு தொழில்னால் இது ஒன்று தாங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தாங்க நமக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும், உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நான் ரொம்ப நம்புவேங்க. சரிங்க, வீடியோவில் டாபிக் போகலாம். இன்றைக்கி வீடியோ டாபிக் என்னென்னா, இந்த கோழி குஞ்சை பாருங்கள். இது நான் காலையில் எந்திரிச்சு வந்தோடனே வெளியே ஒரு கூண்டுக்குள்ளே செட்டப் பண்ணி அதுவாக போய் அடைஞ்சது ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த கூண்டில் தாங்க நைட் அடைச்சிருந்தேன். காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு கால் தொங்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு கோழி குந்தா, இந்த கோழி குஞ்சுக்கு கால் ஒரு நூலில் தொங்கிட்டு இருந்துச்சுங்க. நான் தான் கட்டரை வச்சு கட் பண்ணி ஒரு காலை எடுத்தேங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன செய்வேன்னா, தூக்கி வெளியே போட்டுருவேன். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரி, இது எனக்கு என்னமோ கொஞ்சம் பெரிய குஞ்சாக இருக்கும், மனசும் கேட்கல. சரி, சாகிறது கொஞ்ச நேரம் கழித்து இது பண்ணட்டும் அப்படின்னா, அது ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் மருந்து போடலாம் அப்படின்னு மஞ்சள் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு கொஞ்சம் விட்டேங்க. அப்படியே அந்த ஒத்தக்காலில் நடக்கிறத பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து போடக்கூடாதான்னு நினச்சேன். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி கீரிப்பில் கடிச்சு போட்டு போயிடுச்சு. இன்னொரு குஞ்சு செப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த இதோடு கடிச்சிருச்சுங்க. அதை வந்து நான் வந்து மஞ்சள் இதெல்லாம் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு 2 குஞ்சுங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அது என்ன செய்யுதுன்னா, தாயோட நான் கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருந்தேன். தாயோட சவுண்டு கேட்டவுடனே அது வந்து குதிச்சு இப்படி ஓடுதுங்க. பாவமாகவும் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி, ஆனால் இந்த மாதிரி கடிச்சு போட்டு போனால் என்ன ஆகுனா, அந்த எஃபெக்ட் தாங்க முடியாமல் 1 நாள் 2 நாளில் செத்து போயிருங்க. சரி, என்ன நடந்தாலும் நம்ம கிட்டேயே இது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படி வெளியில் ரொம்ப நல்ல ரொம்ப சின்ன வலை தான். கீரிப்பில் அந்த கீழே உட்காந்து காலை பிடிச்சி கடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி லைட்டு வேற மறந்தாப்பில் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கூட காரணமாக இருக்கலாம். சரி, இப்போல்லாம் அட்டைப்பட்டி வச்சு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கோழி கூண்டில் விட்டாலும் இந்த குஞ்சுகளை பிடிச்சிட்டு போயிடுது. கீரி பாம்பு எல்லாமே வருது. ஒருத்தவங்க கூட கமெண்டில் போட்டிருந்தாங்க, கீரி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. என்ன பண்ணுறதுனே தெரியல. கீரியை ஒழிச்சோம்னா பாம்பு வரும், பாம்பை ஒழிச்சா கீரி வருது. 2யுமே வச்சு தான் நம்மளும் வாழ வேண்டியிருக்கு. சாயந்தர நேரம் இந்த கோழி குஞ்சுகளை கூப்பிடவும் அந்த குஞ்சு ரொம்ப கத்துச்சிங்க. சரி, கொஞ்சம் நேரம் தாய் கூட விடலாம், எப்படி இன்றைக்கி நாளைக்கு செத்துரும், அது வரைக்காவது சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அது அவங்க அம்மாட்ட தான் போகணுன்னு கத்துதுங்க. அதுவும் கூப்பிட்டு இறக்கைகளை வந்துச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு பார்க்க. என்னை அறியாமல் தூக்கி வெளியே போட்டுடலாமா அங்கிட்டு போட்டுடலாமான்னு தான் கை வந்துச்சு. இருந்தாலும் பார்க்கலாம், என்ன தான் நம்ம எதுனாலும் நம்ம இதிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஐடியா வந்துச்சுங்க. எப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை அடுத்தெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னன்னா, 2 கோழி, அதாவது 3 கோழி அடை வச்சுருந்தேன். இன்னும் ஒரு கோழி பொரிக்கிறதுக்குன்னு 2-3 நாள் ஆகும். இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பொரிச்ச குஞ்சுகளும் நேற்று பொரிச்ச குஞ்சுகளும் சேர்த்து ஒரு ப்ளூடிங் போட்டிருக்கேன். அந்த ப்ளூடிங் செட்டப்பில் கொண்டு போய் நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெளியே பெரிய குஞ்சுகளை கொண்டு போய் விட்டால் அது கொஞ்சம் பயப்படும். சரி, விட்டு தான் பார்க்கலாம். இல்லை அந்த கூதல், அதாவது சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் குன்னி போய் கூதல் அடித்து போயிருக்கலாம், அந்த லைட் வெளிச்சத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டேங்க. அது தீவனம் தண்ணி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஃபீலிங்காகவே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த குஞ்சுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. பேராசிட்டமால் டேப்லெட் கொடுத்தேன், காய்ச்சல் வராமல் இருக்க.
அம்மா இந்த க கழுத்தறுத்தாங்குஞ்சி ஒன்று 2 பொரிச்சிருக்குங்க. ஆசையாக எத்தனையோ கோழி வாங்கி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் கழுத்தறுத்தாங்குஞ்சி வந்து பொரிக்கவே இல்லை. இப்போ தான் 2 பொரிச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோஸில் காட்டுறேன். 2மே ஒரே கலர் தாங்க. ஒன்று 4 நாள் ஆச்சு பொரிச்சு, ஒன்று நேற்று தான் பொரிச்சிச்சு. அந்த சொன்னையில் முடியாத குஞ்சு அந்த 2மே உள்ளதாக விட்டுருக்கேன். தீவன தண்ணி எல்லாமே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். தீவன தண்ணி நல்லாவே எடுக்குது. முந்தா நாள் நைட்டு நடந்ததுங்க. இன்றைக்கி கொஞ்சம் புண்ணெல்லாம் ஆறி இருக்குது. இந்த கோழி குஞ்சு ஓரளவுக்கு பொழைச்சிக்கும், நல்லாவும் நடந்துருங்க. செப்பில் தான் கிடச்சிருக்கு. அந்த இது சரியாகவும் நல்லாவே நடந்துடும். அந்த கோழி குஞ்சு தான் ஒத்த காலே போச்சு. சரி என்ன சாகிறது வரைக்கும் சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிட்டேன். ஒத்த கால்லையே நடக்குமா, என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இல்லைனாலும் கிரிப்பில் வந்து வேகமாக கொஞ்ச நாள் நல்லா ஒரு வேலை ஒத்த காலி நடந்தால் கூட அது இதுக்கு முன்னாடி நடந்தது எது நடந்தாலும் நடக்கட்டுங்கிற மாதிரி இன்குபேட்டர்ஸில் நான் இன்குபேட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக போன வாரமே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கணும். ஒரு ப்ராப்ளத்தால் கோழி முட்டை வச்சுட்டு 60 முட்டையும் ஃபுல்லாக காலிங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் இன்குபேட்டரில் கொடுத்ததில் கொஞ்சம் ஃபால்ட்டுங்க. அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க நிறைய பேருக்கு தயார் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் நமக்கு ஏதோ நேரங்காலம் சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல கரு கூடினதுலேருந்து எல்லாமே நல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கூடிட்டு லாஸ்ட்டில் அது வந்து கம்ப்ளைண்ட் ஆனதே தெரியல. நீர் கோர்த்துக்கிட்டு எல்லாமே இருந்துச்சு. லாஸ்ட்டில் அதாவது 90% டெம்பரேச்சர் கொடுக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கும்போது தான் அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாகவே ரெஸ்பான்ஸ் நல்லாவே பண்ணாருங்க. அவர் மேலே சுத்தமாகவே கோபம் வரல. ஏன்னா 1000 1500 கிட்ட நமக்கு நட்டம்தான். 60 முட்டைன்னா என்னாச்சு, 1200 ஆச்சு. அது போக 10 முட்டை கருவே கூடாமல் இருந்துச்சு, எடுத்துட்டேன். எல்லாமே யோசித்து பாருங்கள். 1500 நம்ம அது பெரட்டி அந்த முட்டையை காலையிலே சாயந்தரம் பெரட்டி வைக்கிறது, நம்ம எதிர்பார்ப்போட காத்திருந்த டைம்ஸ் எல்லாமே அப்படி பார்த்தா 2000 மேலே நட்டம்தான். அவங்களும் நமக்கு எத்தனையோ பேருக்கு தயார் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நமக்கு வாச்சது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். குறைய சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது வந்து இப்போ நான் அடை வச்சுருக்க 70 முட்டைக்குள்ள லைனுங்க. சரி, அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து நமக்கு புதுசாக அந்த மேலே உள்ள இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து அவர் கண்ட்ரோல்லையே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கரு கூடிடுச்சு, 5 நாள் ஆச்சு முட்டை வச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, நல்லாவே சொல்கிறாரு. நம்ம நேரத்துக்கு சரியில்லாமல் போச்சு, நானும் கோவப்படல. அவரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், அடுத்து வச்சு கண்டிப்பாக இதாயிரும், என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நல்லா இது பண்ணார். நல்லா கைட் பண்ணுறாருங்க. எனக்கு எப்படினாலும் கோவம் வந்துடும் எல்லா விஷயத்தையும். இந்த விஷயத்தில் கோவமே படலை. எனக்கு உங்களுக்கெலாம் வீடியோ எடுத்து போடலைன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்து சொல்ல கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இதெல்லாம் நடக்கும்போது அதையும் சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வந்து நல்லதும் நடக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டது வந்து சரி. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த கரு கூட்டினது அவர் வந்து செக் பண்ண சொல்கிறார். நல்ல ஒரு மனுஷங்க, எந்த ஒரு டென்ஷனும் ஆகலை. யாருமே யோசிக்காதீங்க சரி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக வந்து யாரும் வாங்கக்கூடாதுலாம் நினச்சிடாதீங்க. எதுக்காக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்னா, நம்மளும் கொஞ்சம் இது பண்ணும்போது அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு நல்லா கிளியர் பண்ணியிருக்கணும். எனக்கு இன்குபேட்டர்ஸ் பற்றி தெரிகிறதுனால நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ அவர் என்ன லாஸ்ட்டில் என்ன சொன்னார்னா, இது மிஸ்டேக் ஆயிடுச்சுல, லாஸ்ட் நாள் கோழியில் அடை வைங்கன்னு சொன்னார். கோழியில் அடை வைக்கலான்னு முடிவு பண்ணும்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு 4 முட்டையை உடச்சி பாருங்கள் உயிர் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு வளர்ச்சியிலே போயிடுச்சு, செத்து போச்சு அப்படிங்கிறது. இந்த பாருங்கள், வரிசையாக முட்டை 3 முட்டை 4 முட்டை உடைக்கிறோம், அதில் ஃபுல்லாகவே எந்த அசைவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 60 முட்டை உடச்சி அதை இது பண்ணும்போது எவ்வளோ ஃபீலிங் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கண்ணிலே 3 முட்டை தாங்க அவர் சொன்னாருங்கிறதுக்காக உடச்சி பார்த்தோம். இதை ஆக்சுவலாக அவருக்கு எடுத்து வச்ச வீடியோ நான் அழியாமல் இருந்தனால உங்களுக்கு போடுறேன். என்னென்ன நடந்துச்சு, என்ன ஃபால்ட் ஆச்சுங்கிறது வரைக்கும் அவருக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா,
இது வந்து அசைவு இல்லைங்க, லேசாக கை ஆடினதுனால அந்த இது வந்து குஞ்சோட அசைவு இல்லை. யாரும் கமெண்டில் அசைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்க. சுத்தமாகவே உயிர் இல்லை. உயிர் இருந்ததுன்னா நம்ம அடுத்த முட்டைகள்லாம் பாதுகாத்துருக்கலாம். உயிர்லாம் இல்லை. நல்லா ஒரு 4 நாள் ஆயிடுச்சுன்னா நல்லாவே பொரிச்சிருக்குங்க. ஃபுல்லாகவே நல்லா ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அந்த மிஷினில். அதை நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம். நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க, இதுதான் அப்படி ஒரு சில விஷயம் நடக்க தான் செய்யும். எப்படின்னா ஐயோ 60 முட்டை போயிடுச்சே அப்படின்னு. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எத்தனையோ கோழி குஞ்சு கீரிப்பில் பிடிச்சிட்டு போயிடுது. ஒரு பேட்ச்சு 2 பேட்ச்சு அப்படின்போது ஃபுல்லாகவே வந்து செத்து வளர்த்து 1 மாதம் 2 மாதம் கழித்து இந்த மழையிலலாம் நிறைய செத்து போச்சு. உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நடந்திருந்தால் எவ்வளோ வேஸ்ட்டு, நல்லா யோசித்து பாருங்கள். அதனால் எல்லாமே நன்மைக்கே நம்ம வந்து இன்னும் சூதானமாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு இந்நேரம் வந்து அந்த கோழி குஞ்சு மட்டும் பொரிச்சிருந்துச்சுன்னா வேறு லெவலில் செட் ஆகிருந்திருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு அனுபவம் கிடச்சிருக்காங்கிற மாதிரி இதே மாதிரி எல்லோரும் எடுத்துக்கோங்க. இதுக்காக தான் நான் நம்ம சேனல் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நம்மளோட விஷயங்கள் தெரியும். புதுசாக ஒருத்தவங்க வந்து ஷார்ட்ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க வந்து இந்த சேனல்லேருந்து எடுத்து போடுறாங்க, வாய்ஸ் எடுத்து போடுறாங்க, ஏன் நீங்கள் ஓன் கண்டென்ட் போட வேண்டியதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஷார்ட்ஸில் தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறேங்க. ஏற்கனவே அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டில் இறங்கியிருக்கோம், அவங்க நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ராஜா சாரோட வீடியோஸ்கள், கிராமவன சேனலில் ஆக்கும் கோழி கூத்துக்களாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து யூஸ் அண்ட் அதாவது சவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்குள்ளே ஓன் வீடியோஸ்குள்ளே தான் போடுறோம். அது வந்து தப்பு கிடையாது. அவங்ககிட்டயே நீங்கள் வேணாலும் கேட்டுக்கலாம். காப்பிரைட் அப்படி இருந்தால் இந்நேரம் வரைக்கும் நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க, காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எனக்கு வந்து அந்த சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸாக இருக்குது. அதனால் நான் போட்டுக்கிட்டுருக்கேங்க. நல்ல காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் யாருனாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுங்க, தப்பு கிடையாது. யாராவது ஒருத்தர் உதாரணமாக எடுத்து வருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த சேனல்ஸ் என்னோடது. இன்னொரு சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் பாருங்கள் நிறைய பேர் வீடியோஸ்க்கு போடுறாங்க. நமக்குன்னு ஒரு சிலர் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி யாரை பார்த்து வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு நான் விருப்பப்படுறேங்க. நான் ஷார்ட்ஸ்லேயும் இருக்கட்டும், மறுபடியும் உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கெலாம் நான் போடுறேன். இருந்தாலும் புதுசாக சேனல் எதுவும் ஆரம்பிக்கணும், நீங்கள் எதை பார்த்து பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்களுக்காக இது விளக்கற சொல்கிறேன். இந்த மேடமோடது தான் நான் பார்த்து போட்டுக்கிட்டுருக்கேன். நல்லா அதாவது என்ன சொல்கிறது, நம்ம என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோமோ அதை சொல்கிற மாதிரியே இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு 100 வியூஸ் வரும்போது நடந்த சந்தோஷம், 1000 வியூஸ் வரும்போது என்ன சந்தோஷம் இருக்கும், 10,000 வியூஸ் போகும்போது எப்படி இருக்கும், நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீலிங்லாம் நமக்கு என்ன நடந்துச்சோ அந்த ஃபீலிங்கோடு சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது நல்ல போல்ட்னஸ் லேடினே சொல்லலாம். அவங்க ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. இப்போ நான் எப்படி டெய்லரிங் ஃபீல்டில் இருந்து இதில் இருக்கணும், அந்த போல்ட்னஸ் தன்னாலே வந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க. வந்து போலீஸ்காரங்க ஒய்ஃபு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு. அதனால் அவங்க வந்து நல்லா போல்ட்னஸ்ஸாகவே பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம மைண்டு வாய்ஸ் மாதிரியே அது இருக்கும்.